ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி ப்ரோமோவ பார்க்கலாம் வாங்க. உடனே வந்து ரேவதின்றாங்க, "அண்ணே வாண்ணே, அண்ணி வாண்ணே" அப்படின்றாங்க. "என்ன திடீர்னு வந்திருக்கண்ணேன்றாங்க." "அண்ணன் வர்றதா சொல்லிச்சு, ஆனா அண்ணி வர்றது எனக்கு தெரியாதுன்றாங்க." "நான் தான் சும்மா சொல்லிட்டு வந்தேன்." "சுரேஷ் போட்டு குடுத்துற மாட்டேல்ல." "போட்டு குடுக்க மாட்டேன்றாங்க." "சுரேஷ் என்னடா ரொம்ப அடியாடா?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க." "டேய் பார்த்து இது பண்ணக்கூடாதா? என்னடா இப்படி ஆயிடுச்சுன்றாங்க." உடனே வந்து "மதி அந்த அளவுக்கு ஷார்ப்பா அவ தள்ளிவிட்டா" அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உடனே "அண்ணி" அப்படின்றாங்க. "இல்ல இல்ல சும்மா ஃபன்னு தான்" அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து "என்னதான் பிரச்சனை? எதுக்கு 2 பேருக்குள்ள இப்படி ஆச்சு?" அப்படின்ட்டுலாம் சொல்லி நெறைய விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அடிபடுற அளவுக்கு மதி உன்ன தள்ளி விட்டுருக்காளே அப்படின்ற மாரி சொல்லி நெறைய விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனைன்னுவாங்க. "ஒரு பிரச்சனையும் இல்ல. நார்மலா பேசிட்டு இருந்தோம். அவ தள்ளி விட்டுட்டா" அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுங்க அன்னைக்கு பார்த்துக்கலான்றாங்க. "ஆமா, என்னென்ன விஷயம்? அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சாருன்றாங்க." "வீட்டுக்கு வர சொன்னாருடா உன்னியும் மதியம்ன்றாங்க." "ஐயோ! அண்ணன் அவள கூட்டிட்டு அந்த ராட்சசிய கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு எப்படின்னுன்றாங்க." "எவ்வளோ நாளைக்கு இங்க இருக்க முடியும்? அப்பா தாண்டா வர சொன்னாருன்றாங்க." "அவ வந்தா மறுபடியும் அவளுடைய ஆட்டத்த தான் ஆரம்பிக்குவானா? அவலாம் அவ ஆட்டத்த அடக்க மாட்டானேன்றாங்க." "டேய் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்டா. நீ வாடா" அப்படின்னு சொல்றாங்க. ம் "இங்க பாரு அப்பா தான் கூட்டிட்டு வர சொன்னாருன்னு" சொல்லி நெறைய விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க. "என்னவோ சொல்ற. ஆனா மறுபடியும் அவளால பிரச்சனை தான் வருமோன்ட்டு எனக்கு பயமா இருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்ற" மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.